ஒரு நண்பருடைய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில அவருடைய பின்கோடு குடுத்து அட்ரஸ் குடுத்தாக்கா, அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு காமிக்குது. ஸோ, அதுக்கு எப்படி வந்து பை பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. ஸோ, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் 2லையுமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பின்கோடு குடுக்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்கோ, இல்ல சர்வீஸ் நாட் அவைலபிள் அந்த மாரி ஏதாவது இல்ல நாட் டெலிவரபிள் அந்த மாரிலாம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய நியர்பை வில்லேஜ் கொஞ்சம் ஃபேமஸான வில்லேஜ் ஏதாவது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, அந்த வில்லேஜோட பின்கோட் நம்பரை குடுத்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய நியர்பை டவுன், ஸோ பக்கத்தில் ஏதாவது டவுன் இருக்கும், ஒரு ஊர் ஏதாவது ஃபேமஸான ஊர் இருக்கும், அந்த ஊருடைய பின்கோட் நம்பரை கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ஊருடைய பின்கோட் நம்பரை கொடுத்துட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் லேண்ட்மார்க்கில் உங்கள் ஏரியாவோட இதை கொடுத்து பாருங்கள். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கலாம். அந்த நாட் டெலிவரபிள் அப்படிங்கிறது வந்து அவைலபிலிட்டியில் காட்டலாம், அதாவது பை நவ் அப்படிங்கிறத காமிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து ரெடியாக வச்சிங்க. ஒரு 2-3 அட்ரஸ் நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிங்க. ஆர்டர் போடுற அன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க சேவ் பண்ணாதீங்க. இப்போவே போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி சேவ் பண்ணி வச்சிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குற அன்றைக்கி டக்குன்னு புக் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டெலிவரி பாய் வந்து கால் பண்ணும்போது நீங்கள் வந்து நேரில் கூட போய் வாங்குற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் ஏரியா உள்ள அவர் வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த லொக்கேஷன் போகிறீங்களோ அந்த லொக்கேஷனே உங்களுக்கு காமிக்கும். சம்டைம்ஸ் லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும். நீங்கள் அந்த லொக்கேஷன் பர்மிஷனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடுங்க. ஸோ லொக்கேஷனை ஆஃப் பண்ணிவிட்டு பின்கோடை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி வந்து அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஊரோடைய பின்கோடை போட்டாலும் உங்கள் லொக்கேஷன் வந்து அதுக்கான கரெக்டான பின்கோடை தான் வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படி எடுக்கும்போது நாட் டெலிவரபிள் காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் லொக்கேஷனை ஜிபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதை பற்றி உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.